வாழ்க வளமுடங்க. நான் 2 வெண்டைக்காய் வத்த போட போகிறேங்க. இந்த வெண்டைக்காய் வத்த போடுறதுக்கு 2 கிலோ வாங்கி வச்சுருக்காங்க. இதுமாதிரி நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக இருக்குது. நல்லா நான் அலசிட்டு க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அலசி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுமாரி சல்லாடை இருந்ததுன்னா நீங்கள் போட்டு தண்ணி வடிகட்டிக்கிறீங்கன்னா தண்ணி இல்லாமல் காஞ்சிரும். நீங்கள் ஈரத்தோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் குழப்பாக இருக்கும். இதுமாரி நீங்கள் இல்லைன்னா ஒரு துணி எடுத்து காட்டன் துணி எடுத்து துடைச்சிக்கலாம். அது டைம் எடுக்கும். இதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வத்த போட போட்டிங்கன்னா காலையிலே கழுவி வச்சுருங்க. நல்லா கழுவி வச்சிட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக காஞ்சிரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம், ஒரு இஞ்சி நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு இப்போ எப்படி அறியலாம்னு பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த அடியும் இந்த நுனியும் அரிஞ்சிக்கலாம். இருக்குதா? இந்த நுனியும் இந்த காம்பு பகுதியும் சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ இந்த வெண்டைக்காய் இருக்குன்னா ஒரு 3 பீஸ் கட் பண்ணணும். பாருங்க, இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் போதும். சரிங்களா? இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். நம்ம இப்போ வந்து அரிஞ்சு நம்ம இது மாதிரி போட்டுட்டு வெயிலில் கொண்டு போய் போட போகிறோம். நம்ம காட்டன் துணியில் தான் வெயிலில் வைக்க. இன்றைக்கி ஃபுல்லாக கடந்துச்சுன்னா நம்ம சாயங்காலம் மோர் உப்பும் போட்டு கிளறி வச்சிடலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு போதும். நான் அரிஞ்சிட்டு காமிக்கிறேன். இதுமாரி அரிஞ்சு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இப்போ இதை பாருங்கம்மா, எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். மாட்டம் வேஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ 2 கிலோ வெண்டைக்காய்க்கு இவ்வளோ தான் அரிஞ்சிருக்கேங்க. இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் கொட்டிட்டு வந்துடலாம். இந்த வெண்டைக்காயை இதில் கொட்டிடலாம். நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுட்டு இது மேலே வந்து ஒரு காட்டன் துணியை போட்டு மூடிடுங்க. மண் படாத இருக்கும். இது மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் ஃபுல்லாக காஞ்சிரும். இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று இல்லாமல். சரி, இப்போ நான் வந்து 2 கிலோ வெண்டைக்காய் வந்து வெஜ்ஜில் போட்டேன் பாருங்கள், காட்டன் துணியில். இதுமாரி சுருங்கி போயிருக்கு பாருங்கள். இவ்வளோதான். இப்போ வந்து 2 கிலோவுக்கு 1 கிலோ அளவுக்கு தான் வந்திருக்கு காஞ்ச சுருங்கி. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மோர் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறோம். நாளைக்கு காய வைக்க போகிறோம். சரிங்களா? உப்பு வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. வத்தனா நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அந்த உப்பும் அந்த மோரும் அந்த வெண்டைக்காய் உள்ளே போகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து வீட்டில் வந்து புற ஊற்றி வச்சுருக்கேன் மோர். இது வந்து நல்லா ஊறுற அளவுக்கு போதும். நம்ம வந்து கிண்டி பார்த்தா தெரியும். எல்லா வெண்டைக்காய்க்கும் படுற மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இதுதான் வெண்டைக்காய் வத்தல். இந்த மோரை ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சிங்கன்னா காலையில் வந்து எல்லாம் அந்த வெண்டைக்காய் உள்ளே போயிருக்கும். உப்புலேருந்து மோரில் எல்லாமே. ஏன்னா வெண்டைக்காய் சாப்பிட மாட்டுறாங்கல்ல பசங்க, அவங்களுக்கு சிப்ஸ் மாதிரி பொரித்து கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் மோர் போதுங்க. ஒரு 100 கிராம் மோர்னா கரெக்டாக இருக்கும் 2 கிலோ வத்தைக்கு. இது அப்படியே இழுத்துக்கும் பாருங்கள். இது அப்படியே வந்து டப்பாவை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து எல்லா வெண்டைக்காய்க்கும் நல்லா காலையில் பார்த்திங்கன்னா இந்த தயிர் நிற்காது. எல்லாமே கரெக்டாக ஊறி போயிட்டு நல்லா அது உள்ளெல்லாம் போயிட்டு மோர் உப்பு வந்து வாயில் வச்சு பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் தான் வத்தலுக்கு வந்து கொஞ்சம் தான் போடுறேன். நீங்கள் பார்த்துக்குங்க. இது மாதிரி கிண்டி வச்சு இதுமாரி மூடிடுங்க. நம்ம காலையில் வெயிலில் தாம்பாத்தில் போட்டு மூடி வச்சுக்கணும்.
இந்த வெண்டைக்காயில் வந்து நான் மோர் உப்பும் கலந்து வச்சேன் பாருங்க. நைட்டு கலந்து வச்சேன். இப்போ காலையில் நான் தாம்பாத்தில் போட்டு வெயிலில் வைக்க போகிறேன். கரெக்டாக ஈர்த்துக்குச்சு பாருங்கள். தண்ணியே இல்லை பாருங்கள், மோர் தண்ணியே இல்லை. இது அப்படியே ஒரு 2 நாளைக்கு காய வச்சிடலாங்க. இதுமாரி தாம்பாத்தில் போட்டு வச்சுருங்க. இப்போ இது மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இதுமாரி தாம்பாத்தில் வச்சுக்கோங்க. வச்சு கொண்டு போய் வெயிலில் வச்சுருங்க. இந்த வெண்டைக்காய் வத்தையோட நான் காய வச்சு பாருங்கள். 2 நாள் ஆகுது பாருங்கள். நல்லா காஞ்சிருக்குங்களா? நல்லா சுருங்கிருக்கு பாருங்கள். சத்தம் நல்லா கேட்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சத்தம் கேட்கணும். நல்லா காஞ்சிச்சு. நம்ம ஒன்று பொரித்து பார்க்கலாம். எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சான்னு ஒன்று போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ பொரிக்கலாம். கொஞ்சமாக அள்ளி போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா மீடியமான அடுப்பு வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கறிவிட போகுதுங்க. கொஞ்சம் அப்படியே மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிக்குங்க. நல்லா மோர் உப்பு எல்லாமே நல்லா சூப்பராக போட்டிருக்கோம் இல்லைங்களா? சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. மோர் போடுறதுனால வெண்டைக்காய் வந்து நல்லா செம்மையாக இருக்கும், கொத்தரங்காய் மாதிரி. இப்போ உங்களுக்கு வெண்டைக்காய் வறுத்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.